அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மறுமை நாளில் அல்லாஹ் 3 நபர்களை பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான், ஏன் அவங்கள தூய்மைப்படுத்தவும் மாட்டான். இப்படிப்பட்ட நபர்கள் யார் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அல்லாஹ் மறுமை நாளில் 3 நபர்களிடத்தில் பேச மாட்டான், அவர்களை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அந்த 3 நபர்கள் அப்படின்னா, அவர்களுக்கு துன்பம் தரும் வேதனை தான் உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதையே அல்லாஹின் தூதர் அவர்கள் 3 முறைகள் கூறினார்கள். நான் அவ்வாறாயின் அவர்கள் இழப்புக்குள்ளாகி விட்டனர், நஷ்டமடைந்து விட்டனர். அவர்கள் யார் அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்டேன். அதற்கு தமது ஆடையை கணுக்காலுக்கு கீழே இறக்கி கட்டியவர், செய்த உபகாரத்தை சொல்லி காட்டுபவர், பொய் சத்தியம் செய்து தமது சரக்கை விற்பனை செய்பவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யார் அந்த 3 நபர்கள்னால், தன்னுடைய ஆடையை கணுக்காலுக்கு கீழே தரையில் படுற மாரி இழுத்துட்டு போகிறவங்க. 2வது நபர் யார் அப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுருப்போம், அதை சொல்லி காட்டுறது. இன்னொருத்தவங்கள்ட்ட போய் இவங்களுக்கு நான் தான் உதவி செஞ்சேன், நான் உதவி செஞ்சதால தான் இவங்க இப்போ இந்த நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டுறது. 3வதாக பொய் சத்தியம் செய்கிறது. இப்போலாம் பொய் சத்தியம் எல்லாரும் சர்வசாதாரணமாக செய்கிறாங்க. ஒரு பொருளை விற்கிறதுக்காக அவங்க எந்த பொய்யை வேணாலும் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட நபர்களை அல்லாஹ் மறுமை நாளில் தூய்மைப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இதை அறிவிப்பவர் யார் அப்படின்னா, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் முஸ்லீமில் 171வது ஹதீஸில் இடம்பெறுது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.